திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து அமோனியா வாயு லாரியில் ஏற்றப்பட்டது. அந்த லாரி ஆலையிலிருந்து தற்போது வெளியே சென்றுள்ளது. விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், அந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயு முழுமையாக அகற்றப்பட்டு விட்டதா? என்ன விவரம்? கடந்த 21ஆம் தேதி பெரியபாளையம் பகுதியில் உள்ள கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் 18 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையில் உள்ள அமோனியா வாயுவை அகற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் தொழில்துறை வல்லுநர்கள் உதவியோடு அதனை அகற்றுவதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கடந்த 2 நாட்களாக மிக பாதுகாப்பாக, அதாவது தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, பேரிடர் மீட்புத்துறை உள்ளிட்ட துறைகளுடன் மிக பாதுகாப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய்கள் மூலமாக அந்த சேமிப்பு கலன்களில் இருக்கக்கூடிய அமோனியா வாயுவை டேங்கர் லாரிக்கு மாற்றும் பணிகள் 2 நாட்களாக நடைபெற்றது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தொழிற்சாலை சுற்றி 500 மீட்டர் தூரத்திற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாரும் இல்லாதவாறு பார்த்துக் கொண்டது. அதே போல பொதுமக்கள் அந்த வழியில் செல்ல வேண்டாம் எனும் போக்குவரத்தை பெரியபாளையம் சாலையில் செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து முழுவதுமாக மூடப்பட்டது. மிக பாதுகாப்பாக 2 நாட்களாக அந்த அமோனியா வாயு அகற்றப்பட்டிருக்கிறது. அதாவது முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 2.25 டன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் முடிந்து தற்போது அந்த லாரி, அந்த டேங்கர் லாரி தொழிற்சாலையை விட்டு வெளியே சென்றிருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த டேங்கர் லாரி சென்னை மணலில் உள்ள MFL நிறுவனத்திற்கு கொண்டு சென்று அங்கு ஆய்வு செய்து அதே போல முழுவதுமாக அது எடை போடப்பட்டு ஆய்வு செய்த பின்பு ஓசூருக்கு அனுப்பி வைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 3வது நாளாக, அதாவது இந்த டேங்கர் லாரி சென்றதை தொடர்ந்து அந்த போக்குவரத்து தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை மற்றும் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விடுப்பு அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கம்போல் செயல்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 3வது நாளாக மீதமுள்ள, அதாவது அந்த சேமிப்பு கலன்கள் இருக்கக்கூடிய அமோனியா வாயுவை முழுவதுமாக அகற்றிய நிலையில் குழாய்களில் படிந்திருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 3வது நாளாக தொடர இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பணிகள் தொடங்கும். கந்தக அமிலம் கொண்டு கம்ப்ரஸர் வைத்து அதை முழுவதுமாக அகற்றக்கூடிய பணிகளும் இந்த தொழில்துறை வல்லுநர்களால் நடத்தப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி எழில்.